சோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, சபையின் அழைப்பு. அதுல வந்து எப்படி சபை நீதிப்படுத்தப்படுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ம். அதுக்கு முதலாவது நம்ம என்ன பண்ணோம்னா வந்து, எவ்வாறு இஸ்ரேல் மக்கள் வந்து அ நீதிய தேடுனாங்க சொல்லி நம்ம ம். பார்த்தோம். அப்ப அவங்க ம்ஹ்ம். தேடின நீதி பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின் நீதியா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். அவங்க அந்த கல்லிலே இடறினார்கள் சொல்லி பார்க்கிறோம். ம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ரோமன்ஸ் 10ஆம் அதிகாரம் நெனைக்கிறேன். ம்ஹ்ம். ஆ 10 இல்லன்னா 11 ஒரு நிமிஷம். ஆ 9ஆம் வசனம். இல்ல 7, 7, 8, 9. ம். 11, 7, 8. ரோமர் 11 7, 8, 9. அப்படியானால் என்ன? இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இன்றைய இன்றையத்தின் இன்றைய தினம் வரைக்கும் ம், கடினப்பட்டிருக்கிறார்கள். ம். கன நித்திரையின் ஆவியையும், காணாதிருக்கிற கண்களையும், கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடியாயிற்று. ம். அதேபோல அன்றியும் ம். ம். அவர்கள் அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியும் இடறுதற்கான கல்லும் பதிலுக்குப் பதிலுமாக்கக் கடவது. ஓகே. காணாதபடிக்கும் ம். அவர்களுடைய கண்கள் அந்தகாரப்படக்கடவது. அவர்களுடைய முதுகை எப்போதும் குனியப்பண்ணும் என்று தாவீதும் சொல்லியிருக்கிறார். ஓகே. அப்ப பார்க்கும்போது, இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் வந்து வாக்குத்தத்தம் இருக்கு. எல்லாமே ப்ராமிஸ் இருக்கு. அதுக்காக தான் ரெடி ஆயிருக்காங்க. ஃபார் ம்ஹ்ம். எக்ஸாம்பிள் ஒரு ஆர்மி ஆஃபீசர். ம்ஹ்ம். ஆ எங்க கேமரா கீழ போயிடுச்சா? ம். ஓகே. ஒரு ஆர்மிக்கு வந்து ஒரு ஆஃபீசர வந்து பிரிப்பேர் பண்ணும்போது, அப்போ ம்ஹ்ம். அந்த ஆஃபீசர் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே அவன வந்து ரெடி பண்றாங்க. ஒரு 5 வயசுலேருந்தே அந்த மிலிட்டரிக்காக ரெடி பண்றாங்க ஆஃபீசரா. ஆனா கடைசில வந்து அவன் வந்து மிஸ் ஆகுற மாரி, இங்க என்ன ஆகுது சொல்லி பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் வெறும் சில பேர் மட்டும் எலக்டட். ம்ஹ்ம். அதனால தான் பார்த்தீங்கன்னா, எலக்டட் அமங் தெம் டிட் கொஞ்சம் பேர் மட்டும். இதே வந்து 5ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, ம்ஹ்ம். அதிலேயே மீதியானவர்கள் மட்டும் தான் பை கிரேஸ் கிருபையினால வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களா இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். மிச்ச ம்ஹ்ம். பேர் எல்லாமே இந்த வாய்ப்ப வந்து பெறாதபடிக்கு இழந்து போயிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. சோ அவங்க மிச்ச பேர்லாம் என்ன பண்ணாங்க? கிருபையின்படி தேடுறதுக்கு பதில் என்ன பண்ணாங்க? தென் கேனாட் அவங்க வொர்க் படி, கிரியையின்படி ம்ஹ்ம். அவங்க தேடுனாங்கன்னு சொல்லி ம். பார்க்கிறோம். அது கிடைக்காம போச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அவ பார்க்கும்போது, இந்த சபையின் அழைப்பு வந்து ம்ஹ்ம். பர்ட்டிகுலரா அந்த இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும் குடுக்கப்பட்டிருக்கு. இத வந்து இத வந்து நம்ம இயேசு கிறிஸ்து கூட வந்து ஒரு இடத்துல சொல்றாரு. ஆ தலைக்கு மூலைக்கல் ம்ஹ்ம். அந்த வசனம் தான் எனக்கு தேடிட்டு இருந்தேன் ஆக்சுவலா. ஸ்டம்பிள்ட் ஸ்டம்பிள் கார்னர் ஸ்டோன் தேடும். ஆ கார்னர் இருக்கா? ஸ்டோன் கார்னர் ஸ்டோன் தெரியலாம். இதுல வந்து ம்ஹ்ம். ஆ ரோமர் 9ஆம் அதிகாரம் இருக்கு. ரோமர் 9 ம்ஹ்ம். 32 இதுதான். 30, ம்ஹ்ம். 32 30லேருந்து அன்பிலீஃப். அப்படியே படிங்க. ரோமர் 9ல 9ல 30லேருந்து 33 வரைக்கும். ம். இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியைத் தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள். அது ம். விசுவாசத்தினால் ஆகும் நீதியே. ம். நீதிப்பிரமாணத்தைத் தேடின இஸ்ரவேலரோ நீதிப்பிரமாணத்தை அடையவில்லை. ம். எண்ணத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதைத் தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடியபடியால் அதை அடையவில்லை. ம். இடறுதற்கான கல்லில் இடறினார்கள். இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கன்மலையையும் சீயோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாயிருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடியாயிற்று. எழுதிரு எழுதியிருக்கிறபடியே ஆயிற்று சொல்லி ம்ஹ்ம். பார்க்கிறோம். அப்போ ம்ஹ்ம். இவங்க எல்லாருமே என்ன ஆயிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எடரல் ஆயிட்டாங்க சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். சரி, இப்போ இந்த எடரலான இஸ்ரேல் மக்கள் எப்போ வந்து தெரிந்து கொள்வார்கள்? இயேசு கிறிஸ்து ம்ஹ்ம். கிறிஸ்து கிட்ட வருவாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து தேவன் ராஜ்யத்தோட முடிவுல தான் வருவாங்களாம். ஓகே. ம்ஹ்ம். அதுதான் நம்ம 11ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். ஓகே. ம்ஹ்ம். எப்போ வந்து இவங்களுக்கு வந்து தெரியும் சொல்லி பார்த்தீங்கன்னா,
25 ரோமர் 11:25. எப்ப இஸ்ரேல் மக்கள் கிறிஸ்துவ தெரிஞ்சுப்பாங்க, எல்லாம் அந்த கிறிஸ்து மூலமா தான் நீதி இருக்குல்ல, விசுவாசம் மூலமா தான் நம்மளுக்கு இது நீதி இருக்கு சொல்லி போகிறோம். எப்ப அதை தெரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவன் ராஜ்யத்துல. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவென்று, புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. ஓகே, எப்ப இது நடக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா, மீட்பர் வருவார் சொல்லி பாக்குறோம். when will come from Zion சொல்லி பாக்குறோம். இது யாரு? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வரும்போது இவங்களுக்கு வந்து அந்த உணர்த்துதல் கொடுக்கப்பட்டு இவங்க இருதயம் வந்து திருப்பியும் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கான காரியமா அவன் சொல்லி பாக்குறோம். இது இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகைக்கு அப்புறம் நடக்கிற ஒரு விஷயமா இருக்கு சொல்லி போறோம். இது தேவன் ராஜ்யத்தில் நடக்கிற ஒரு விஷயமா இருக்கு சொல்லி போறோம். எல்லாருமே இயேசு கிறிஸ்துவ தெரிஞ்சுப்பாங்க. முதலாவது தெரிஞ்சுக்கிறவங்க யார் சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த யூத மக்கள் தான் சொல்லி போறோம். ஏன்னா மெஸ்ஸியா வரணும், ராஜா வரணும் எதிர்பார்த்து இருந்தவங்க யார் சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மக்கள் தான். அவர் உண்மையிலேயே மெஸ்ஸியாவா ராஜாவா எப்ப வருவாரு? தேவன் ராஜ்யத்துல வருவாரு. இப்ப கண்டிப்பா என்ன பண்றாங்க, அவங்க ஏத்துக்கிறாங்க. அப்ப சொல்லுவாரு, நான் தான்ப்பா நீங்க பார்த்து இயேசு கிறிஸ்து முன்னாடி 2000 வருஷம் முன்னாடி வந்தனே, நான் தான் இயேசு கிறிஸ்து சொல்லும் போதுதான் அப்ப வந்து இருதயத்துல குத்துண்டு என்ன பண்ணுவாங்களாம், அழுவாங்க சொல்லி பாக்குறோம். அதுதான் எங்க போட்டிருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜெகரியா 12ஆம் அதிகாரம் 10ல இருந்து. 10ல இருந்து. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். மனம் கசந்து துக்கிப்பார்கள் சொல்ல உண்மையிலே வந்து பயங்கரமான ரிப்பண்டன்ஸ் சொல்லி பாக்குறோம். பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் எல்லாருமே வந்து ராஜா வந்துட்டாரு. யோசிச்சு பாருங்க, மெஸ்ஸியா 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 தான் என்ன பண்றாங்க இஸ்ரேல் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. இந்நாள் வரைக்கும் மெஸ்ஸியாக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. ஓகே, அப்போ அந்த மெஸ்ஸியாவே டைரக்டா வந்துட்டாரு, ராஜ்யம் வந்துருச்சு. வந்த பிறகு இயேசுதான் அந்த மெஸ்ஸியா சொல்லி தெரிஞ்சவன என்ன ஆயிடுச்சு, ஐயோ நம்ம கதறி அழுகுறாங்க சொல்லி பாக்குறோம். ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே சொல்லிட்டு மிஸ் பண்ணவங்க. ஓகேவா, அதுதான் அந்த இன்சிடென்ட் சொல்லி பாக்குறோம். ஓகேவா, இது வந்து அப்புறம் ஃபியூச்சர்ல நடக்கிறது இன்சிடென்ட். இப்ப நம்ம சபை மட்டும் தான் பாத்துட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா நம்ம ரோமர் 11ஆம் அதிகாரத்தின் படி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் சொல்லி பாத்தீங்கன்னா, எலெக்ஷன் படி சில பேர் மட்டும் என்ன பண்ணாங்களாம், விசுவாசத்தினால வந்தாங்க சொல்லி பாக்குறோம். அந்த எலெக்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சதுதான். மத்தேயு 13ல ஆக்சுவலா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நான் காணாமல் போன இஸ்ரேல் மக்களுக்கு தான் வந்தேன்னு சொல்லி சொல்றாரு, வேற யாருக்கும் வரல சொல்றாரு. ஓகே, ஐ ஹாவ் கம் டு த லாஸ்ட் ஷீப் ஆஃப் இஸ்ரேல். மத்தேயு 15:24. நான் காணாமல் போன இஸ்ரேல் வீட்டாருக்கு தான் நான் வந்தேன்னு சொல்லி சொல்றாரு. அப்படி சொல்லும் போது இங்க இஸ்ரேல் வீட்டார் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து இயேசு கிறிஸ்துவோட போதனை வந்து கேட்கும் போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, அவங்களுக்கு ஓமையா பேசிட்டு, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு, அவங்களுக்கு அருளப்பட சொல்லிருக்காரு. அதான் நம்ம பாக்குறோம். மத்தேயு 13:10 10-11 அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஏன் இயேசுவே எங்களுக்கு ஓமைகளை அவங்க கிட்ட ஓமைகளை பேசுறீங்கன்னு சொல்லி சொல்லும்போது, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷமே அந்த ரகசியமே உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் அவங்களுக்கும் அருளப்படவில்லை சொல்லிட்டு இந்த இஸ்ரேல் மக்களை பார்த்து அப்படி சொல்லிட்டு இருக்காரு.
ஓகே. அவ பார்த்தோம்னா, இந்த இயேசு கிறிஸ்துக்கே வந்து இந்த இஸ்ரேல் மக்கள்ல ம்ஹ்ம். கொஞ்சம் பேர் மட்டும் தான் காப்பாத்தப்படுவாங்கன்னு சொல்றது வந்து அவருக்கே தெரியுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். ஓகே. மிச்சதெல்லாம் புறஜாதி மக்கள் கிட்ட போகுது சொல்றது ம். வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு ம். தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அப்ப ம்ஹ்ம். பார்த்தீங்கன்னா, சபை சொல்ற அழைப்பு வந்து முதலாவது இஸ்ரேல் மக்களுக்கு. அவங்க தான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளா இருந்தாங்க. ம்ஹ்ம். அவங்களுக்கு வேண்டியதா இருந்தது. அவங்களுடைய அவிசுவாசம் எப்படி வருதுன்னு சொல்லி சொல்றத நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். ம்ஹ்ம். எப்படி அவிசுவாசம் வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த ஆகார் ஆகார், சாரா பத்தி நம்ம படிச்சோம். ஞாபகம் இருக்குல்ல? ம்ஹ்ம். அவங்க ம். என்ன ம். பண்ணாங்கன்னா, ம். ஆகார் சொல்றது அடிமைத்தனம். அது வந்து சீனாய் மலையை குறிக்குது. இல்லன்னா வந்து நியாயப்பிரமாணத்த குறிக்குது. அந்த ம்ஹ்ம். நியாயப்பிரமாணத்த பிடித்துக் கொள்ற மக்களா இருக்காங்க தவிர, ம்ஹ்ம். அவங்க சாராள் சொல்றது வந்து ஒரு உடன்படிக்கை. ம். ஓகே. காட் கிட்ட வந்து ஆபிரகாம் கிட்ட வந்து காட் ஆரம்பத்துல அவருடைய 75வது வயசுல வந்து ம். ஒரு ப்ராமிஸ் பண்ணாரு. ம். ஓகே. உன் சந்ததி மூலமா உலக மக்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு. அந்த ம்ஹ்ம். ப்ராமிஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்தது. ம். இந்த இந்த ஐசக் சாரி ஆகார் மூலமா பிறக்கிற குழந்தை வந்து பாத்தீங்கன்னா, அரௌண்ட் 90 வயசுல தான் வந்து பிறந்தது. ம். ஓகே. இஸ்மாயில் பிறந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். ம். ஓகேவா? 90 கிட்ட தான். அப்ப பாத்தீங்கன்னா, சுமார் 15 வருஷம் கிட்ட முன்னாடி. ம். ஓகே. ஆனாலும் காட் என்ன சொல்றாருன்னா, இவன் வந்து வாக்குத்தத்தத்தின் பிள்ளை கிடையாது. ம். யார் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைன்னா, சாராள் மூலமா தான். சாரா தான் ம்ஹ்ம். வாக்குத்தத்தத்தின் பிள்ளை சொல்லி ம்ஹ்ம். பார்க்கிறோம். அப்ப அதுதான் சிக்னிஃபிகன்ட்டே. அதுதான் எத ம்ஹ்ம். குறிக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ம்ஹ்ம். விசுவாசத்தினால் வருகிற அந்த ம்ஹ்ம். நியாயப்பிரமாணத்தின் காரியமா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ம்ஹ்ம். இதுதான் நம்ம டீட்டெயிலா நம்ம எங்க பார்க்கிறோம்? கலாத்தியர் ம்ஹ்ம். 4ஆம் அதிகாரம். இது நம்ம வந்து 21ல இருந்தே பார்க்கிறோம். நீங்க வந்து 28ல இருந்து படிங்க. கலாத்தியர். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் ம்ஹ்ம். 24ல இருந்து படிங்க. இது நம்ம படிச்சிருக்கோம்னா, இப்போ 21ல இருந்தே படிங்க. நம்ம திருப்பி ஒரு வாட்டி. 21ஆம் அதிகாரம். நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்க ம். விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? ம். இதை எனக்கு சொல்லுங்கள். ம். ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று ம். எழுதியிருக்கிறது. ம். ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன். ம். அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான். சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். ம். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஆ. ஸ்திரீகள் படிங்க. அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகள். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. அது ம். அடிமைத்தனத்திற்கு உள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள்தான். ம். இது எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? கிளியரா இருக்குல்ல? இல்ல கிளியரா. டைரக்ட்டாவே. ம். ஆ. ம். ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ம். ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமிற்கு சரி. இப்ப இருக்கிற இவளும் இஸ்ரேல் சொல்றதுன்னா என்ன அர்த்தம்? சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற இஸ்ரேல் மக்கள் என்ன பண்றாங்க? இந்த ம்ஹ்ம். ஆகார் மாரியே ம். இந்த நியாயப்பிரமாணத்த புடிச்சிட்டு இருக்காங்க. ம். ம். அதுக்கு ம். ஒப்பா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ம். ம். ஆனா இவள் தன் பிள்ளைகளோடே கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. ம். மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள். ம். அவளே நாம் நம்மெல்லோருக்கும் தாயானவள். ம். அந்தப்படி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு. ம். கற்ப வேதனைப்படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி. புருஷன் ம். உள்ளவளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது. ம். சகோதரரே, நாம் ஈசாக்கைப் போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. பாயிண்ட். என்ன பாயிண்ட்னா, ம். எப்படி அப்ப வந்து இஸ்மாயில் என்ன பண்ணான்னா, இந்த ம்ஹ்ம். வாக்குத்தத்தத்தின் பிள்ளைய வந்து துன்பப்படுத்துறான். அதனால என்ன ம். சொல்றாங்க? ம்ஹ்ம். சாராள் வந்து, இவன் வந்து என்னுடைய பிள்ளைய வந்து துன்பப்படுத்துறான் சொல்லி, ம். சாராள் வந்து என்ன சொல்றாங்க ஆபிரகாம் கிட்ட, இந்த ம். அடிமை பெண்ணையும், அவன் பிள்ளையும் என்ன பண்ணுங்க? வெளில அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ம். ம்ஹ்ம். அதே போல தான் ம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா, கெட் ரீட் 30வது ம். வசனம் படிங்க. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் ம். சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. ஆகையால் ம். அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. இதுதான் நியாயப்பிரமாணத்த புறம்பே தள்ளு.
வெளியே தள்ளு. ம். ஓகே. அப்போ நீங்க வந்து என்னது உரிமை ஆள் யாரு? இதுக்கு ம். சொந்தக்காரன் யாரு? சொல்லி பார்த்தீங்கன்னா, ம்ஹ்ம். விசுவாசத்தின் மூலமாய் வர மக்களாகிய, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மூலமா வர மக்களாகிய ம்ஹ்ம். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ம்ஹ்ம். இவங்க தான் யாரு? இந்த சுயாதீன ம்ஹ்ம். பெண்ணாகிய சாராள் சரி. மூலமாய் ம். பிறந்தவர்கள் ம்ஹ்ம். சொல்லி பார்க்கிறோம். 31. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஓகே. சுயாதீனம் உள்ளவர்கள். ம்ஹ்ம். பார்த்தீங்கன்னா, இதுல தான் வந்து இஸ்ரேல் மக்கள் வந்து எட்ரைட்டாங்க. ம். அதனால தான் அவங்க வந்து வெளியில தள்ளப்பட்டாங்க சொல்றத ம்ஹ்ம். நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம வந்து உள்ள வந்தாச்சு. ம்ஹ்ம். இப்ப நம்மளுடைய அடுத்த கேள்விகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்த ம்ஹ்ம். பாயிண்ட் நம்ம ம். என்னதுன்னா, நம்போ செய்ய வேண்டிய கிரியை என்னது? ம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்துல எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. கிறிஸ்தவ ம். மதங்கள் இருக்கு. கிறிஸ்தவ ம்ஹ்ம். கூட்டங்கள் இருக்கு. டினோமினேஷன்ஸ் ம்ஹ்ம். இருக்கு. ஓகே. ம். அப்ப எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, எதுல ம்ஹ்ம். நடக்குறாங்க? ம்ஹ்ம். அவங்க அடிமைத்தனமாகிய ம்ஹ்ம். திருப்பியும் வந்து இந்த நியாயப்பிரமாணத்தின் அடிமைத்தனத்துக்குள்ள போயிடுறாங்களா? ம். இல்ல சுயாதீனமாகிய இந்த வாக்குத்தத்தத்தின் விசுவாசத்தின் படி இருக்கிற அந்த ம்ஹ்ம். சாராளின் இந்த ஃப்ரீடம்ல ம்ஹ்ம். இருக்காங்களா? பிள்ளைகளா இருக்காங்களா? பிள்ளைகளா ம். இருக்காங்களா? ம்ஹ்ம். சொல்லி ம்ஹ்ம். பார்த்தோம்னா வந்து, ம். அவங்க புரியாம புதிரா ம்ஹ்ம். இருக்காங்க. ம்ஹ்ம். புரியாத இதுக்கு புதிரா இருக்காங்க. நடுவுல இருக்காங்களா? ஓகே. பிரமாணம் சொல்ற 613 வந்து பண்றதில்ல முழுசா பண்றதில்ல. ம். பண்றதில்ல. அதே நேரத்துல விசுவாசத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, முழுசா முழுசா வந்து கடைபிடி விசுவாசிக்கிறதில்ல. ம்ஹ்ம். தேவன் யார் சொல்லி சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனாலயும், அவங்க ம்ஹ்ம். எதுக்காக வந்து சபை அழைக்கப்பட்டிருக்கு சொல்ற அந்த இதுவே தெரியாமயும், அவங்க வந்து ம்ஹ்ம். இயேசுவ விசுவாசிக்கிறோம் சொல்லி சொல்றாங்க. ம்ஹ்ம். ஆனா அத அறிய வேண்டியபடி அவர்கள் அறிஞ்சு கொள்ளவில்லை. ம்ஹ்ம். அப்புறம் அதேபோல நியாயப்பிரமாணத்த பின்பற்றணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது எப்படி ம். சொல்றாங்கன்னா, சொல்லாம சொல்றாங்க. எப்படின்னா, ம்ஹ்ஹ்ம். நான் பரிசுத்தமா வாழணும். ம்ஹ்ம். அதான் என்னுடைய அழைப்பு. இயேசு கிறிஸ்துவ போல நான் வந்து தூய்மையாவும் இருக்கணும். ஓகே. ம்ஹ்ம். பாவமே இல்லாதவனா இருக்கணும். ம்ஹ்ம். ஓகே. அப்படி சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்துல தேவன் தேவன் என்ன பண்றாருன்னா, குமாரன் சாயலுக்கு ஒப்பாய் நம்மள மாற்றுறாரு. சோ ம்ஹ்ம். அது கேட்டு போய் நம்ம வந்து குற்றம் இல்லாதவங்களா இருக்கணும். ம்ஹ்ம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து அ படம் ம். எதையும் பார்த்துறக் கூடாது. ம். ஓகே. நம்ம பொய் சொல்லக் கூடாது. நம்ம ம்ஹ்ம். வந்து தப்பு செஞ்சிடக் கூடாது. ஓகே. ம்ஹ்ம். நம்ம மனப்பூர்வமா மனம் திரும்பிட்டு நம்ம என்ன பண்ணணும்? ம்ஹ்ம். திருப்பி ம். பரிசுத்தத்துல வாழணும். ம். ம். ஓகே. பரிசுத்தமா நம்ம இருக்கணும். ஓகே. ம். வெள்ள புடவ, வெள்ள சட்டை போடணும். ம்ஹ்ம். அந்த மாரி ஒரு எண்ணத்துல தான் வந்து பெந்தைகோஸ்தே மூவ்மெண்ட் ம்ஹ்ம். இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ம். சிஎஸ்ஐ ஒரு ஆங்கிள்ல வந்து அவங்க வந்து ம்ஹ்ம். பார்த்தீங்கன்னா, நார்மல் சர்ச்சுக்கு போயிட்டு வர்றது ம். சொல்லியிருக்கு. ம்ஹ்ம். கடவுள் வேதவத்த படிச்சா முடிஞ்சிச்சு. நம்ம வேலை ம். முடிஞ்சிச்சு. ஆனா ம்ஹ்ம். ஏழைகளுக்கு நம்ம உதவி செஞ்சா முடிஞ்சிச்சு. இதே ம். வந்து இன்னொன்னு ஒரு செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, அ மிஷனரி ஊழியர் குழுக்கள் ம்ஹ்ம். இருக்காங்க. ஒரு ம்ஹ்ம். டினாமினேஷன் செக்டர். ம். அவங்க என்னன்னா, நம்ம வந்து சுவிசேஷத்த நம்ம வந்து மக்களுக்கு அறிவிச்சா ம். முடிஞ்சிச்சு. ம். சுவிசேஷத்த நம்ம இங்கேருந்து பீகார் கொண்டு போய் சொல்றோமா, அங்க நெறைய சபைய ஆரம்பிக்கிறோமா, இந்த மாரி ஒரு இடத்துல வந்து சபைய ஆரம்பிச்சா ம்ஹ்ம். முடிஞ்சிச்சு. சொல்லிட்டு அந்த மாரி ஒருத்தரும் ஒரு ஆங்கிள்ல போயிட்டு இருக்காங்க. ம். அப்போ உண்மையிலேயே நம்ம செய்ய வேண்டிய கிரியை என்ன? சொல்றது ம். தான் இங்க வந்து கேள்வி. ம். சொல்லி பார்க்கிறோம். சரி. அது நம்ம பார்க்கலாம். ம். எப்படி பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தபடிக்கு, ஆ இது இந்த ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 3ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போயிடலாம். ம். போயிட்டு கலாத்தியர் 3 ம். 6ஆம் வசனத்துல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றதுன்னா, ஆபிரகாம் விசுவாசித்தால் அது அவனுக்கு நீதியாக நீதியாக எண்ணப்பட்டது. ம். அவ்வளவுதான். ஆபிரகாம் விசுவாசிச்சாரு. அது ம். நீதியாக எண்ணப்பட்டதுன்னு சொல்லி போட்டிருக்கு. ம்ஹ்ம். இதே மாரி நம்ம ரோமர்ல படிச்சாலும், ம்ஹ்ம். ரோமன்ஸ் 3 நெனைக்கிறேன். ம். 3 இல்ல 4, 3 4:3ல இருக்கு. ம்ஹ்ம். என்ன ரோமர் 4 ரோமர் 4ஆம் அதிகாரம் 2, 3ல படிக்கலாம். ம். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு. ம். ஆகிலும் ஒரு ஏதாவது ஒரு தேவனுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. பூஸ்டிங் ம். இருக்கு. ம்.
ம், ம். ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. ம், தேவ வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. ஆ. அப்போ இந்த கான்டெக்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா, இது எத பத்தி பேசிட்டு இருக்காங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ம்ஹ்ம். நியாயப்பிரமாணமும், விசுவாசமும். ம். எங்க? ரோமரா இருக்கட்டும், இல்ல ம்ஹ்ம். கலாத்தியரா இருக்கட்டும். ஃபார் ம். எக்ஸாம்பிள் இது நியாயப்பிரமாணத்த பத்தி தான் பேசுறாங்களா சொல்லி பார்த்தீங்கன்னா, ம்ஹ்ம். 21 படிங்க. 3:21. இதுக்கு முந்தின சாப்டர் முந்தின 21, சாப்டர். ம். 21. ம்ஹ்ம். இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்த நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. ம். இது அப்போஸ்தலன். இயேசு கிறிஸ்துவை பற்றும் ம். விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. ம். விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. ம். வித்தியாசமே இல்ல. எல்லாரும் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜூஸ் ஆர் கிரீக். எல்லாருமே பாவம் செய்து தேவர மகிமை அற்று போனோம். தேவன் என்ன பண்ணாருன்னா, ஒரு குமாரனை அனுப்பிச்சு மீட்டார் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? சோ பாத்தீங்கன்னா, எத பத்தி பேசிட்டு இருக்காங்க? கான்டெக்ஸ்ட் வந்து எத பத்தி பேசிட்டு இருக்காங்க? முழுக்க முழுக்க நியாயப்பிரமாணத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ம்ஹ்ம். எங்க இருந்து பாத்தீங்கன்னா, 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், ம்ஹ்ம். 7ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம் வரைக்கும். ம்ஹ்ம். ஓகேவா? நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை பத்தி நம்ம ம்ஹ்ம். இன்னும் பயங்கரமா நம்ம எங்க பார்த்தோம்னா வந்து 7ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். ம்ஹ்ம். ஓகே. நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த லா சொல்லிட்டு. ம். ம். அப்போ அதன்படி பார்க்கும்போது இங்க வந்து ம். நம்ம பார்த்ததெல்லாம் என்னதுன்னா, கிரியை ம். இல்லாமல் தான் ஆபிரகாம் நீதிமானானார். ஏன்னா ம். நியாயப்பிரமாணத்துக்கு வரதுக்கு முன்னாடியே வந்து ஆபிரகாம் வாழ்ந்தாரு. அப்ப எதனால வந்து அவருக்கு வந்து நீதியாக எண்ணப்பட்டது? நியாயப்பிரமாணம் பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை ஆபிரகாம் ம்ஹ்ம். காலத்துல. ம். அவர் விசுவாசத்தினால தான் நீதியாக எண்ணப்பட்டது. ம். மோசே ம். அதுக்கு அப்புறம் தான் வந்து 430 வருஷம் கழிச்சு தான் மோசே வர சொல்லி பார்க்கிறோம். ம். ஓகேவா? அப்படி இருக்கும்போது இங்க யாக்கோபு வந்து ஒரு கேள்வி வைக்கிறார். ம். ஜேம்ஸ் ம். 2ஆம் அதிகாரம் 19 இல்ல 20 17 படிங்க. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலேதானே செத்ததாயிருக்கும். என்ன சொல்றாரு? விசுவாசமும் ம்ஹ்ம். கிரியைகள் இல்லாதிருந்தால் ம்ஹ்ம். தன்னிலே செத்துதான் இருக்கும் சொல்லி ம்ஹ்ம். சொல்றாரு. நம்ம அங்க என்ன பார்த்தோம்? கிரியையே தேவையில்லை. ம்ஹ்ம். விசுவாசத்தினால் நீதிமான் ஆயிடுறான். கிரியை ம்ஹ்ம். இருந்ததுன்னா அது ம்ஹ்ம். மேன்மை பாராட்டுறதுக்கு ம்ஹ்ம். ஏதாவது இருக்கு ம். சொல்லி பார்க்கிறோம். ஆனா ம்ஹ்ம். இங்க பாத்தீங்கன்னா அவரு ஆனா வேதாகமம் என்ன சொல்லுது? அவர் விசுவாசித்தார், அது நீதியாக எண்ணப்பட்டது சொல்லி ம். நம்ம ரோமர் ம். 4ஆம் ம். அதிகாரத்துல நம்ம படிச்சோம். ஓகே. ம். அது கிரியையினால ம். கிடையாது. அது விசுவாசத்தினால சொல்லி பார்த்தோம். ஓகே. பிலீவ்டு இன் காட். விசுவாசிச்சார் சொல்லி பார்க்கிறோம். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா, யாக்கோபுல, ஜேம்ஸ்ல ம். 2:17 வந்து ம்ஹ்ம். விசுவாசம் இல்லப்பா. விசுவாசம் இருந்தா மட்டும் போதாது. அதோட கிரியை இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. இது இன்னும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க அடுத்த வசனத்துல. அடுத்த 2 வசனத்துல. ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு. கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. ம். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. ம். வீணான வசனம். மனுஷனே, ம். கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? பாருங்க. என்ன சொல்லிட்டாரு? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது செத்தது. என்று நீ ம்ஹ்ம். அறிய வேண்டுமோ? ம்ஹ்ம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரியை இல்லைன்னா அந்த விசுவாசம் செத்ததா இருக்குப்பா. ம். அப்ப நீ ம். கிரியை செய்யணும் சொல்லி சொல்றாரு. அப்ப ம்ஹ்ம். இவர் சொல்ற கிரியை வந்து எந்த கிரியை? ம்ஹ்ம். நியாயப்பிரமாணத்தின் கிரியையா? இல்ல எந்த கிரியை பத்தி பேசிட்டு இருக்காரு? சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த விசுவாசத்தின் கிரியை. கான்டெக்ஸ்ட்ல இந்த கான்டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா, இங்க வந்து எந்த வித அந்த மாதிரி காரியங்களும் கொடுக்கப்படல. ஓகேவா? இங்க வந்து இந்த கான்டெக்ஸ்ட்ல இது கீழ அடுத்த வசனத்துல வந்து சொல்ல வர்றாரு பாருங்க 21ல. அவர் எந்த ம்ஹ்ம். கிரியை வந்து பேசிட்டு இருக்காரு சொல்லிட்டு. ம்ஹ்ம். படிங்க. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தினபோது கிரியைகளினாலே அல்லவா நீதிமானாக்கப்பட்டான். ஆ இது நியாயப்பிரமாணத்தை செஞ்சதுனால அவருக்கு நீதிமானாக்கப்பட்டாரா? ம்ஹ்ம். இல்லைன்னா தேவனை விசுவாசிச்சாரு. தேவன் தன் பிள்ளைய மறிக்க கொடுத்தாலோ அவர் ம்ஹ்ம். உயிர்ப்பிக்க வல்லவர் சொல்லி ம்ஹ்ம். விசுவாசிச்சாராம்.
ம்ஹும். இதுதான் நம்ம வந்து விசுவாசத்தின் ம்ஹும். சாப்டர் ஒன்று இருக்கு எங்கன்னா ம்ஹும். எபிரேயர் 11 ஆபிரகாம் என்ன பண்ணார் சொல்றது வந்து அங்க தெளிவா இருக்கு. ம்ஹும். 17, 18, 19 எந்த அதிகாரம் இது? ரோமர் இது எபிரேயர் 11, 17, 19, 18, 19. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தான். ம், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்தது. ம், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மருத்துவரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனது ஒரே பேரானவனையே பலியாக ஒப்புக் கொடுத்தான். அப்போ மருத்துவரில் அந்த மரிச்சல இருந்து பாவனையாகவும் பெற்றுக்கொண்டார் சொல்லி ம், பார்க்கிறோம். ம், அப்போ இது விசுவாசத்தினால வந்த கிரியா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ம்ஹும். இது வந்து நியாயப்பிரமாணம் கொடுக்கவே இல்லை, அங்க இல்லவே இல்லை. ம், ம், நியாயப்பிரமாணம் மோசே மூலம் கொடுக்கப்படுது. ம், அப்ப இங்க பியூர் அண்ட் பியூர் தேவனை விசுவாசிச்சதுனால ம்ஹும். தேவன் பேரில் வைக்கும் விசுவாசத்தினால வந்த கிரியா இருக்கு. ஓகேவா? ம்ஹும். ம். இதே போல இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. அப்படியே அடுத்த வசனம் படிங்க. அதை வந்து முடிச்சிடுங்க அந்த வசனத்தை 22 அதெல்லாம். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் அது இல்ல சாரி அதுக்கு அங்கேயும் 22 தான் இருக்கா? நீங்க ஜேம்ஸ் சொல்றீங்களா? ஹீப்ரூ ஜேம்ஸ் ஜேம்ஸ். ஜேம்ஸ்ல அப்படியே 21, 22. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை வழிபடத்தில் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவும் நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. இப்ப இங்க சொல்ல போறது என்னது? எந்த விசுவாச கிரியை, எந்த கிரியை? நியாயப்பிரமாணத்தின் கிரியை பத்தி சொல்லல. அப்படி சொல்லணும்னா நியாயப்பிரமாணத்தை பின்பற்றணும், 613 கட்டளையும். ஆனா அதை பத்தி பேசவே இல்லை. இங்க முழுக்க என்னதுன்னா பிலீவ்ட், அந்த கிரியை தேவனை விசுவாசிச்சார், அதுக்கான டெஸ்ட். அந்த டெஸ்ட்ல அவர் வந்து பாஸ் பண்றாரு சொல்லி பார்க்கிறோம். தேவன் உயிர்ப்பிக்க வல்லவர். இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நான் தேவனை நம்பிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா, ஓகே, தேவன் நான் மரித்தாலும் நான் தேவனுடைய ராஜ்யத்தில் உயிர்த்தெழுந்து வருவேன் சொல்ற நிச்சயத்தோடு நான் வந்து இது பண்றது. அப்போ அந்த விசுவாசம் தான் நான் இங்க பாக்குறேன் தேவனுக்கு என்று. சோ இங்க வந்து இப்ப எக்ஸாம்பிள் யாருன்னா தானியேல் சிங்கக்கபில போடுறாங்க. தேவன் போட்டாலும் தேவன் பாதுகாப்பார். அப்படி பாதுகாப்பா இருந்தாலும் இல்லாம இருந்தாலும் நான் தேவனை நம்புவேன் சொல்லியிருந்தேன். எல்லாம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, நாங்க அக்னி சூழல போடுங்க, தேவன் எங்களை காப்பாத்துவார். அப்படி காப்பாத்தாம போனாலும் நாங்க உங்க தேவனை வணங்க மாட்டோம் சொல்லி அந்த விசுவாசத்தின் கிரியை, அந்த நம்பிக்கையை வந்து காமிக்கிறாங்க, எல்லாரும் முன்னாடியும் விட்னஸ் பண்றாங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? இதுதான் விசுவாசத்தின் கிரியா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். அதே போலதான் ராகாப். அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவளாக்கப்பட்டான். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. அப்ப முழுக்க இங்க சொல்ல வர்ற கிரியைகள் எதை பத்தி பேசுகிறான்? நியாயப்பிரமாணத்தை பத்தி பேசவே இல்லை. ஏன்னா ராகாப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா யார் அவங்க அந்நிய ஸ்திரீ. அவங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் 2 ஸ்பை மட்டும் வராங்க, அவங்கள காப்பாத்துறாங்க. ஏன்னா உங்க தேவன் தான் மெய்யான தேவன் சொல்லி ராகாப் விசுவாசித்தாள். அதனால அது நிமித்தம் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த 2 வேவுக்காரர்களுக்கு உதவி செஞ்சாங்க சொல்லி பார்க்கிறோம். தன்னுடைய ஓன் தேசத்துக்கு என்ன பண்ணாங்க, துரோகம் பண்ணாங்க சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா அவங்க தேவனை விசுவாசிச்சாங்க. அதே போலதான் நம்ம இந்த பூமியில இருக்கும்போது, இந்த பூமியில இருக்கிற ஆளா இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், இந்த பூமிக்குரிய மக்களா வாழாதபடிக்கு, ஒத்த விஷயம் தெரியாதபடிக்கு நம்ம பரத்துக்கு ஏற்ற மக்களா இருக்கிறோமா. ஓகே, நம்ம இந்த உலகத்துக்கே நம்ம என்ன பண்றோம், அநீதி விளைக்கிறவங்களா இருக்கிறோம். ஓகே, நம்ம இந்த பூமிக்குரியம் கிடையாது. நம்ம இந்த பூமிக்காக நம்ம எதுவும் பண்ண முடியாது. நம்ம நெக்ஸ்ட் உலகத்துக்கு தான் நம்ம பண்ண முடியும் எல்லாமே. சோ அதுக்கேற்ற வேலையை தான் நம்ம பண்றோம். அதுதான் நம்ம சிந்தையில இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? சோ அப்ப பாத்தீங்கன்னா இங்க ராகாப் வந்து என்ன பண்ணாங்க, நியாயப்பிரமாணம் கிரியையினால சேவ் பண்ணப்படல, இவங்க
தேவனை விசுவாசிச்சாங்க, அது நிமித்தம் அந்த 2 ஸ்பையை காப்பாத்துனாங்க, அது நிமித்தம் தான் காப்பாற்றப்பட்டாங்க. எப்படி ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, எப்படி தானியேலோ, எப்படி வந்து அதே போல சோதிக்கப்பட்ட அநேக மக்களும். சோ அந்த விசுவாசத்தை தான் இங்க பாக்குறோம். அதனால வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் சொல்லும்போது அது சாரால் மூலமா வந்தது. அது வாக்குத்தத்தம், நியாயப்பிரமாணம் கிடையாது. அப்போ அதே டேர்ம்ல தான் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்ப இருக்கிற சபை மக்களாகிய மெய் சபை என்ன பண்ணணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னத்தை விசுவாசிக்கிறோம். இவர்தான் தேவன், இவர்தான் இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதுதான் சுவிசேஷம், இதான் சத்தியம் சொல்றதுக்கு நம்ம சாட்சி. எப்படி ஆபிரகாம் சாட்சியா இருந்தாரோ, எப்படி ராகாப் சாட்சியா இருந்தாங்களோ, எப்படி தாவீது, தானியேல் எல்லாம் விசுவாச வீரர்கள் சொல்லி இங்க நியாயப்பிரமாணத்தின் வீரர்கள் போடல. இங்க எங்கேயுமே இவங்க எல்லாருமே விசுவாசத்தின் வீரர்கள் தான் போட்டிருக்கு. ஓகே, இல்லைன்னா வந்து இவங்க பரிசுத்தமான வீரர்கள் சொல்லி போடல. ராகாப் வந்து என்ன பரிசுத்தம்? இவங்க வந்து வேசி சொல்லி போட்டிருக்கு. ஓகே, ராகாப் தி ப்ராஸ்டிடியூட் ராகாப் வெளியே போட்டிருக்கு. ஓகே, இவங்க வந்து கண்டிப்பா வேசி செலுத்த விட்டுருப்பாங்க மேபி லேட்டர். ஆனா எந்த கிரியை வந்து இவங்களுக்கு விசுவாசத்தை கொண்டு வந்துச்சு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவனை விசுவாச கிரியை தான் விசுவாசத்தை கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிருக்காங்க சொல்லி விட்டுருக்கலாம். பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல அது அந்த மாதிரி அவங்க விட்டதுனால தான், அந்த பேசித்தனத்துல விட்டதுனால தான் இவங்க வந்து நீதிமானாங்களா சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. ஓகே, இவங்க வந்து தேவனை விசுவாசத்தினால தான் நீதிமானாங்க சொல்றதா ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து விட்டுருக்கலாம் சொல்லி பார்க்கணும். இவங்க பார்த்து அதான் விட்டுட்டு இவங்க வந்து சல்மோன் சொல்ற ஒரு ஆளை வந்து கல்யாணம் பண்ணிருக்காங்க சொல்லி பார்க்கணும். இஸ்ரேலியே அது அவங்கதான் வந்து ஜெசியோட பையன் தான் யாரா தாவீது சொல்லி பார்க்கிறோம். எங்கன்னா மத்தேயும் 1ஆம் அதிகாரத்திலே இது இங்கன்னா சல்மோனு Salmon, the father of Boaz, whose mother was Rahab. Boaz வந்து என்ன பண்றாருன்னா, ரூத், Boaz the father of Obadiah, mother of Ruth, Obadiah கிடையாது, Obed the father of Jesse, Jesse the father of David. So ரூத்னு சொல்லி தனி புத்தகம் இருக்கும் உங்களுக்கு, மோகாபியர் புரஜதிபதி. நம்ம தேவனை விசுவாசிச்சாங்க. பாத்தீங்கன்னா இங்க எல்லாம் வரது வந்து பாத்தீங்கன்னா விசுவாசத்தினால உள்ள வந்தவங்க. உங்கள் தேவன் என் தேவன், உங்கள் நாடு என் நாடு சொல்லி வந்த ரூத் சொல்லி பாக்குறோம். சோ அப்ப பார்க்கும்போது நம்ம செய்ய வேண்டிய கிரியை என்னதுன்னா விசுவாசத்தின் கிரியை. அதுக்குதான் பலன் இருக்கு சொல்லி பாக்குறோம். அப்போ ஆவியின்படி நடக்கிற மக்கள் சொல்லி பார்க்கும்போது இங்க வந்து என்னதுன்னா முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பரத்துக்குரிய மக்கள், மனது புதிதாகப்படுறது சொல்லி பாக்குறோம். நம்ம புதிதாக ஜென்மிக்கப்படுறோம். நம்ம உலகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறது காட்டிலும் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க சொல்றபடி நம்ம தேவனுக்கு ஏற்ற அந்த ஊழியங்கள் பண்ணும்போது, அதுக்கேற்ற எல்லா வித காரியங்கள் பண்ணும்போது நம்மளுடைய நோக்கம், எண்ணம், சிந்தை எல்லாமே அதுக்கேற்றதான் மாறுது சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் ஒரு வசனம் கூட என்ன போட்டிருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, வாட் எவர் இஸ் நோபல். இந்த வசனம் சூப்பரா சொல்லுவார் பவுல், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகளை எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருந்தது. ஓகே, இது எதுவுமே வந்து இந்த உலகத்துக்குரியது கிடையாது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பரத்துக்குரியதா இருக்கு. நீங்க நம்ம பரத்துக்குரியது நம்ம யோசிச்சு அதன்படி நம்ம செயல்படுறதுதான் நம்ம மெய்யான என்னது கற்புள்ளது எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அதே நம்ம வந்து தேடிக்கிற மக்களாவும் நம்ம இருப்போம் சொல்லி பாக்குறோம். இதுல இன்னொரு பாயிண்ட் நம்ம ஆட் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்போ நியாயப்பிரமாணம் கிடையாது சொல்லி சொல்லும்போது, அப்போ நியாயப்பிரமாணத்தின் மூலமா தான் நம்மளுக்கு பாவம் என்னதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் சொல்லி பாக்குறோம். அப்போ நம்ம எந்த தப்பு வேணா செய்யலாமா? நம்மளது நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள் அல்லவே. அப்ப நம்ம விசுவாசத்தினால் கீழ்பட்டவங்கல்ல, அப்ப நம்ம வந்து என்ன தப்பு வேணா செய்யலாமா சொல்லி பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. இதுதான் நெக்ஸ்ட் பாயிண்ட்ல வர்றது என்னதுன்னா, நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம், அந்த பழைய மனுஷனாகிய இந்த பூமிக்குரிய மனுஷன் வந்து எடுத்து கிறிஸ்துவுக்கு நம்ம
விற்கப்பட்டவங்களா ஆயிட்டோம். ம், ம், ஓகே, அவரோட ஊழியம் செய்யறதுக்காக. ம், ஓகே, we have been bought with a price. ம், ஓகே, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19, 20. ம். 1 கொரிந்தியர் 6, 6, 19, 20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? ம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஓகே, இது என்ன இது என்ன சொல்ல வர்றாங்க, எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? ம்ஹும். நீங்க வந்து கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் அப்படின்றாங்க. கரெக்ட். யூ ஆர் brought with a price சொல்லும்போது கிறிஸ்துவின் ரத்தத்தால் நம்ம வந்து ம், ம். ஆஹ், மீட்கப்பட்டோம் அப்படின்றாங்க. வாங்கப்பட்டோம். ஓகே, மீட்கப்பட்டோம், வாங்கப்பட்டோம். ஓகே, அப்போ நம்பது கிடையாது சொல்லி சொல்லிட்டாரு. ம். இந்த சரீரம் ம்ஹும். இதுல வந்து தேவனுடைய ஆவி தங்குற ஆலயம் ஆயிடுச்சான். பாடி ஆர் டெம்பிள்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஓகே, தேவனுடைய ஆவியை தங்குறதுக்கான ஒரு பாடியை மாத்தியாச்சு ம், ஞானஸ்தானத்துக்கு அப்போ. ம், ஓகே, பழைய மனுஷன் இறந்துட்டா, ம்ஹும். இது வந்துருச்சு. ஓகே, நீங்க உங்களுக்கு சொந்தமானவங்களே கிடையாது. ம்ஹும். ஆகையால் therefore ம்ஹும். honor God with your body. ம், இது வந்து நம்ம உண்மையிலே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ம்ஹும். நம்ம மறந்து போயிடுறோம் நிறைய நாள்ல. இது ம்ஹும். வந்து சரீரம் வந்து யோசிச்சு பாருங்க, நீங்க மறிச்சு போயிட்டீங்க, நம்ம மறிச்சிட்டோம். எப்போ ஞானஸ்தானத்தப்போ we are dead. ம், ஓகே, அப்போ நம்ம இப்ப உயிரோடு இருக்கிறது வந்து கிறிஸ்துவ நிமித்தம் பரம அழைப்புக்கு பங்குள்ள மக்களாய் ஒரு புதிய சிஸ்டியை நம்ம என்ன பண்றோம், ம்ஹும். சுத்திட்டு இருக்கோம். ம்ஹும். உயிர்ப்பிக்கப்பட்டு ம்ஹும். போயிட்டு இருக்கோம். இப்ப பழைய மனுஷன் வந்து செத்து போயிட்டான். ம்ஹும். ஞானஸ்தானத்தப்போ வந்து காலி. ம், ஓகே, ஆர்ஐபி. ம்ஹும். ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா இந்த சரீரம் வந்து இனிமேட்டு வந்து வாழ்றது எதுக்காக? therefore honor God with your body and bodies. ம்ஹும். ஓகே, honor God with your bodies. ம்ஹும். சொல்லும்போது இது ரெண்டு தான் நீங்க சொல்றதுதான், ம்ஹும். பாடி அண்ட் ஸ்பிரிட். ஓகே, ம்ஹும். அது ரெண்டு இருந்தா தானே உயிரோடு இருக்க முடியும். ம், ம், ஜீவன், ஆத்மா. ம்ஹும். ஓகே, ம். அப்போ honor God with your body. ம்ஹும். அப்ப பாத்தீங்கன்னா நீங்க அதனால நீங்க கனப்படுத்துங்க. உயிருள்ள மனுஷனா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா அது தேவனுக்கென்று நீங்க வந்து வாழுங்க ம், சொல்லி சொல்றாரு. ஓகேவா? ஏன் இது பாத்தீங்கன்னா அப்ப இருந்த கொரிந்தியர் மக்கள் என்ன பண்றாங்கன்னா, ம்ஹும். எனக்கு எது வேணா செய்யறதுக்கு வந்து அதிகாரம் இருக்கு சொல்லி அவங்க செய்யறாங்க. என்ன படிங்க 12ஆம் வசனம். பன்னெண்டா? அதுலயே எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். என்னாச்சுடா, அங்க இருந்த கொரிந்திய மக்கள் எனக்குதான் வந்து கிருபை இருக்குது, எனக்குதான் நியாயப்பிரமாணம் கிடையாது, நான் வந்து தேவனுடைய விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கேன்னு, நான் என்ன வேணா செய்யலாம் சொல்லி நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பவுல் என்ன சொல்றாருன்னா, கரெக்டா பண்ணி சொல்றது, எல்லாம் செய்ய அதிகாரம் உண்டு. I have right to do anything. I have right to do anything. You say. But now, not everything is beneficial. Not everything is beneficial னா என்ன அர்த்தம்? பெனிஃபிஷியல் பயனுள்ளது இல்ல அப்படிங்கிறாரு. ஆனா எதுக்கு பயனுள்ளது இல்ல? எதுக்கு பயனுள்ளது அல்ல பாத்தீங்கன்னா, இந்த ஓட்டத்துக்கு பயனுள்ளது அல்ல. ஓகே, இந்த சுவிசேஷ ஓட்டத்துக்கு நீங்க எதுக்காக கஷ்டப்படுறீங்க? நீங்க கான்சிக்ரேட்டட் பீப்புள். கான்சிக்ரேட்டட் என்னது? சாண்டிஃபைட், பிரித்தெடுக்கப்பட்ட, ஹீகியோஸ். ஓகே, செட் அபார்ட் சொல்லி பார்க்கிறோம். பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள். ஓகே, ஒரு சாமியார் நீங்க. ஓகே, சாமியார் போயிட்டு நீங்க வெளியில போயிட்டு வந்து
எல்லா வித தப்பும் பண்ணிட்டு வரலாமா? ம்ஹ்ம். சொல்லி பாத்தீங்கன்னா மக்கள் ஏத்துப்பாங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? இல்ல. ம்ஹ்ம். ஓகே. ஏத்துக்க மாட்டாங்க. ம்ஹ்ம். இட் இஸ் நாட் பெனிஃபிஷியல். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து உன்னால பண்ணவே முடியாது. ம்ஹ்ம். அத நீங்க ஃபர்ஸ்ட் உணர்ந்துக்கோங்க. யூ ஆர் அ பிரீஸ்ட். யூ ஆர் அ ம்ஹ்ம். காலிங் ஆஃப் த நீங்க அழைக்கப்பட்டது மிகப்பெரிய அழைப்புக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க. ம்ஹ்ம். யூ கேனாட் டூ ம். ஆன் யுவர் ஓன் ஆக்சுவலி. இது வந்து ம்ஹ்ம். பெனிஃபிஷியல் கிடையாது உங்க ஓட்டத்துக்கு. ம்ஹ்ம். நீங்க ம்ஹ்ம். வந்து இதே இதுல கன்டின்யூ பண்றீங்கன்னா, நீங்க வந்து இந்த இழந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கடின ம்ஹ்ம். இதயமாயிட்டு ம்ஹ்ம். சொல்றாங்க. மனம் திரும்புதல் இல்லாம ஆவறதுக்கு. மனம் ம். திரும்புதல் இல்லாம நீங்க போறதுக்கு. ம்ஹ்ம். போனீங்கன்னா, அவ்வளவுதான் இந்த ஓட்டத்த விட்டு நீங்க போயிடலாம். சொல்லி ம்ஹ்ம். பார்க்கிறோம். ஓகே. ம். அதே போல பாருங்க, ஐ ஹேவ் த ரைட் டு டூ எனிதிங், பட் ஐ வில் நாட் பி மாஸ்டர்ட் பை எனிதிங். ம்ஹ்ம். சொல்லி பார்க்கிறோம். நான் ஒன்றத்துக்கும் அடிமைப்படேன். ம்ஹ்ம். அப்போ பாத்தீங்கன்னா, இது அடிமையாக்கிடும். ம்ஹ்ம். நம்ம செய்கிற கிரியைகளே, இந்த மாம்சத்தின் ம்ஹ்ம். நம்ம எதுக்கு நம்ம வந்து பிழைக்கப்பட்டோம், ம்ஹ்ம். அதுக்கே நம்ம என்ன பண்றோம்னா திருப்பி அடிமையாயிரும். ம்ஹ்ம். மாம்சத்துக்கு இறந்துட்டோம். ம். திருப்பி நம்ம என்ன பண்றோம்? மாம்சத்தை வந்து உயிர்ப்பிக்கிறோம். ம்ஹ்ம். நம்மளுடைய தப்பான கிரியைகள்னால. ம்ஹ்ம். ஓகே. பாத்தீங்கன்னா, இட் இஸ் நாட் பெனிஃபிஷியல் ஃபார் ரேஸ். ஸோ ம். இதுதான் அங்க சொல்ல வர பாயிண்ட். ம்ஹ்ம். இப்ப நம்ம இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் சபையின் வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா, விசுவாசத்தின் வாழ்க்கையா இருக்கு. ம்ஹ்ம். விசுவாசத்தின் கிரியை செய்யற வாழ்க்கையா இருக்கு. அந்த ம்ஹ்ம். விசுவாசத்தின் கிரியை தான் என்னது? இயேசு கிறிஸ்துவ நம்ம விசுவாசிக்கிறோம். தேவனை ம்ஹ்ம். விசுவாசிக்கிறோம். இந்த சுவிசேஷம் காரியங்களை நம்ம என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். ம்ஹ்ம். இந்த விஷயத்த உலகமெங்கும் போய் சாட்சியா எனக்கு அறிவிங்க. எனக்கு ம்ஹ்ம். சாட்சியா இருங்க. சொல்லி ம்ஹ்ம். இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போனாரு. ம்ஹ்ம். அந்த காரியத்தை தான் நம்ம செய்யறோம். ம்ஹ்ம். எவன் ஒருவன் என்னை சாட்சியா வந்து மக்கள் இடத்துல அறிவிக்கிறானோ, நானும் என்ன பண்ணுவேன்? அவனை பரமபிதா கிட்டேயே அறிவிக்கிறானோ அறிவிக்கிறானோ காட் கிரைஸ்ட் காட் கிட்ட. ம். ஓகே. அவனை நான் டைரக்டா காட் கிட்டே அவன் பேரை இதை அறிவிக்கிற சொல்லி சொல்றேன். ம்ஹ்ம். நம்ம பிள்ளைகள் தான், தேவனுடைய பிள்ளைகள் தான். ம்ஹ்ம். பாருங்க, இப்ப பாய் இந்த பையன் இந்த மாதிரி நம்மள அறிவிச்சிருக்கான், இந்த மாதிரி செஞ்சிருக்கான், இந்த மாதிரி பண்ணியிருக்கான் சொல்லி கிரைஸ்டே சொல்றாராம். ம்ஹ்ம். ஓகேவா? சோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, தைரியமா எப்படி வந்து கிறிஸ்து பூமியில இருக்கும்போது தேவனுக்கு சாட்சியா ம்ஹ்ம். இருந்தாரோ, ம்ஹ்ம். அதே போல சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் இருந்தாங்களோ, அதே பேட்டர்ன் தான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. ம்ஹ்ம். ஓகேவா? ம். அப்ப பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? சுவிசேஷத்துக்கென்றும் ம்ஹ்ம். நம்மளுடைய அழைப்பின் தெரிந்து கொள்ளுதலுக்கென்றும் நம்ம என்ன பண்ண முடியாது? இந்த பூமிக்குரிய அசுத்தத்துல வந்து இந்த பாவ காரியங்கள்ல வந்து நம்ம ஈடுபட முடியாது. என்னதான் நியாயப்பிரமாணம் இல்லாம இருந்தாலும், எல்லாமே செய்யறதுக்கு எனக்கு அதிகாரம் இருந்தாலும், ரைட் டு டூ எனிதிங், பட் ஐ வில் நாட் இட் இஸ் நாட் பெனிஃபிஷியல் ஃபார் மை ரேஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ம்ஹ்ம். அண்ட் ம்ஹ்ம். இஃப் ஐ டூ இட் அகைன் இட் வில் பி மாஸ்டரிங் ஓவர் மீ. அது எனக்கு ம்ஹ்ம். வந்து மாஸ்டர் ஆயிடும். அதனால நான் அது வந்து நான் அடிமைப்படாது. திருப்பி நான் மாம்சத்தை வந்து உயிர்ப்பிக்க விரும்பல. நான் ஆவிக்குரிய மனுஷனா இருக்க விரும்புறேன். ம்ஹ்ம். சொல்லி இங்க நம்ம பாக்குறோம். ஓகேவா? இப்போ இதனால சில நேரத்துல என்ன ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி நம்ம என்ன பண்றோம்? பொய் சொல்ல கூடாதுன்னு நினைக்கிறோம். ம். ஓகே. நம்ம வந்து கொலை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஓகே. விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஓகே. ஆஹ் அதே மாதிரி நிறைய கட்டளை, அந்த மாதிரி நிறைய ம்ஹ்ம். தப்பிதங்கள் சட்டத்திட்டத்தை பண்றோம். ஓகே. ம். இப்போ பண்றதுனால நம்ம நியாயப்பிரமாணத்தை பின்பற்ற மக்களா ஆயிடுறோமா? ம்ஹ்ம். கேள்வி, கொஸ்டின். ம்ஹ்ம். இல்ல. எப்படி சொல்றீங்க? ம்ஹ்ம். எனக்கு நீதி இந்த கிரியையினால வரும்னு நான் நினைக்கல. ம். ஏன் நீதி இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறதுனால தான் வருதுன்னு நினைக்கிறேன். ம்ஹ்ம். நான் பரிசுத்தமா வாழ்றதுனால தான் நான் ம். தேவனிடத்தில் கிட்டி சேர சொல்லி நினைக்கல. ம்ஹ்ம். நான் விசுவாச கிரியை செய்யறதுனால தான் நான் என்ன பண்றேன்? நான் தேவனை ஃபர்ஸ்ட் விசுவாசிக்கிறதுனால நான் கிட்டி சேர்றேன். ம். அப்புறம் விசுவாச கிரியை செய்யறதுனால நான் இந்த விசுவாசத்தை என்ன பண்றேன்? காத்துக் கொள்கிறேன். அதை பாதுகாத்துக் கொள்றேன். ம்ஹ்ம். நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ப்ரொடெக்டட். ஆரம்பத்துல எனக்கு கொடுத்த நான் விசுவாசத்தினால வந்த விசுவாசத்தை நான் என்ன பண்றேன்? கடைசி வரைக்கும் நான் வந்து காப்பாத்தணும். காப்பாத்துறதுக்கு நான் என்ன பண்றேன்? இந்த விசுவாச கிரியை செஞ்சு என்ன பண்றேன்? அந்த விசுவாசத்தை சஸ்டெயின் பண்றேன். அதை நிறுத்த வைக்கிறேன். சொல்லி பார்க்கிறோம். சோ அதுதான் நம்மளுடைய வேலையா இருக்கு. புரியுது. ம். ஓகேவா? சஸ்டெயின் பண்றது. அப்ப பாத்தீங்கன்னா, அதுக்கு தடங்களா இருக்கிற மாம்சீக காரியங்களை ம்ஹ்ம். சில நியாயப்பிரமாணத்தின் சில கிடையாது. நிறைய பண்ணாலும் பண்ணலாம். எல்லாம் பண்ணலாம். ஆனா அதனால எனக்கு நீதி கிடையாது. ம்ஹ்ம். அதனால நான் வந்து ஜீவன் அடையவும் சொல்லி கிடையாது. ம். அதுதான் என்னை ஜீவனை கொண்டு வரும் சொல்லி கிடையாது. ம். அது நிமித்தம் நான் என்ன பண்ண முடியாது? மத்தவங்களையும் நியாயத்தை இருக்க முடியாது. நான் பாவம் செய்யாதமா இருக்கிறேன். நான் வந்து நான் வந்து யாரும் பொய் சொல்லவே இல்லை. நான் வந்து இது பண்ணதே இல்லை. சரி, அதனால நான் வந்து பெருமை பாராட்ட முடியாது. நான் பெருமை பாராட்டணும்னா எதை பத்தி பெருமை பாராட்டணும்? ம். கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன்னு சொல்லி, ஓகே, தேவனை புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி,
அந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டா சொல்லி அந்த காரியத்தை குறித்து தான் நான் பெருமைப்பட முடியும் தவிர நான் என்னுடைய இந்த மாம்சீக காரியங்கள் நிமித்தம் நான் பெருமை பாராட்ட முடியும் சொல்லி ஈவன் நான் வந்து சுவிசேஷம் நான் எப்படி இவ்வளவு சூப்பரா அறிவிக்கிறேன் பாரு. ஓகே, உன்னை காட்டுல நான் வந்து பாரு எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கேன் பாரு. அதெல்லாம் சொன்னாலே என்னதான் பெருமை பாராட்டுறது. அது வந்து வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணலாம், இப்படி பண்ணா இது நல்லா எஃபெக்டிவா இருக்கும் சொல்லி எல்லாருமே கூட சேர்த்து பண்றதுதான் இங்க நம்ம பாக்குறது. ஓகே, அதனாலதான் நம்ம அன்பு பாயிண்ட்ல நம்ம வரும்போது நீங்க உங்க சரீரத்தை சுட கொடுத்தாலும் விசுவாசத்தினால் நீங்க வந்து மலைகளை பேர்க்கத்தக்க விசுவாசம் இருந்தாலும் அன்பீராவிட்டால் அதுல ஒன்றும் பயணம் இல்லை சொல்லி பார்க்கலாம். ஓகே, நீங்க உங்க சொத்தையே நீங்க வந்து எழுதி கொடுத்தாலும் ஏழைகளுக்கு அன்பீராவிட்டால் அது பயணம் இல்லை சொல்லும்போது என்ன ஆச்சு, அங்க வந்து தன் பெருமைக்காக பண்ணாதபடிக்கு இந்த உண்மையான தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு அதன் மூலமா தான் நம்மளுக்கு வந்து நம்பிக்கை இருக்கு. ஓகே, அது நிமித்தம் நம்ம அன்பின் நிமித்தம் கட்டப்படுறோம். சபையை கட்டப்படுறதுக்கான வேலையையும் சுவிசேஷம் நம்ம சொல்றதுக்கான வேலையும் நம்ம செய்யறவங்களா இருக்கும். இத 2 கிரியை தான் நம்ம செய்ய வேண்டிய வேலையா இருக்கு, சபைக்கு கொடுக்கப்பட்ட வேலை சொல்லி பார்க்கிறோம். சோ ஓவராலா இதான் இருக்கு. இப்போ இன்னொரு பாயிண்ட், அது நம்ம நாளைக்கு வேணா பார்க்கலாம். அது இன்னொரு பாயிண்ட் வந்து என்னதுன்னா, இன்னொரு ஆங்கிள் வந்து இப்போ நம்ம தப்பு செஞ்சிடறோம், நம்ம மீறுதலுக்கு உட்படுறோம். ஓகே, ஏன்னா மாம்சத்துல இருக்கிறதுனால மாம்சம் சரீரம் நம்ம செத்து போயிட்டோம், ஆனாலும் மாம்ச சரீரம் வந்து நமக்குள்ள இருக்கு. சில நேரத்துல வந்து நம்ம தேவையில்லாத காரியங்கள் செஞ்சிடறோம். அப்ப நம்ம என்ன பண்றது சொல்றதுதான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். மனம் திரும்புதல், அதை பத்தி. சரிப்பா, சரி நிலமா ப்ரே பண்ணலாம். காக்கருவையும் அன்பும் இறக்கும் நிறைந்த எங்கள் பரம் தந்தையே, இந்த வேளையிலும் கூட சகோதரர் நீங்கள் ஒன்று கூடி உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து இந்த நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலே கூட உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த பாடங்களை நாங்கள் எங்கள் உள்ளங்களிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளவும், இந்த நாளிலே நாங்கள் விசுவாச பிரமாணத்தின் மூலமாகவே எங்களுக்கு மீட்பு உண்டு என்பதை நாங்கள் எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த புரிதலுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வரும் நாட்களிலும் கூட எங்கள் விசுவாசங்களை இன்னும் ஆழமாக காத்துக்கொண்டு விசுவாச கிரியைகளை செய்து கர்த்தரின் மீட்பை நாங்கள் முழுவதுமாக பற்றி கொண்டு புத்திர சுவீகாரம் என்னும் மகிமைக்கு உள்ளாக நாங்கள் பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் தாமே எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எண்ணி ஓகே ஜிபின், சரிப்பா, மண்டே பார்க்கலாம். ஏதாவது ஒர்க் பண்றீங்களா சாட்டர்டே சண்டே? சாட்டர்டே நான் இங்க இல்ல, சண்டே நைட்டு தான் வருவேன். ஓகே ஓகே, சரி ஓகே. சம்மர் முடியுதா, அதனால அப்ப சரி இந்த வீக்கெண்ட் வெளியே போயிட்டு சண்டே வரலாம். சரி ஓகே ஓகே, ஓகேப்பா. சரி, என்ஜாய் ஹேப்பி வீக்கெண்ட். மண்டே பார்க்கலாம். பாய்.